ஹாய், வெல்கம். நம்ம SQL டியூட்டோரியல்ல இந்த வீடியோல வந்துட்டு அப்டேட் பத்தி பார்க்கலாம். அப்டேட்னா ஒண்ணும் இல்லங்க. ஒரு டேபிள் இருக்கு. அதுல வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவ வந்துட்டு சேஞ்ச் பண்றது, எக்ஸிஸ்டிங் டேட்டாவ வந்துட்டு சேஞ்ச் பண்றது, அப்டேட் பண்றதுக்காக நம்ம வந்து அப்டேட் வந்து யூஸ் பண்ணுவோம். சோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க எடிட் கிளிக் பண்ணுங்க. இதுல பிரெஃபரன்சஸ். இதுல வந்து நம்ம ஒரு ஆப்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். இல்லன்னா வந்து அப்டேட் வந்து ரன் ஆகாது. இங்க SQL எடிட்டர் கிளிக் பண்ணுங்க. இதுல ஸ்க்ரால் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா வந்துட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் ஆயிருக்கும். சேவ் அப்டேட்ஸ் ஏன்னா ரிஜெக்ட்ஸ் அப்டேட்ஸ் அண்ட் டெலீட் வித் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு அன்செக் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ அப்பதான் வந்து அப்டேட் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் ஆகும். MySQL வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு ஓபன் பண்றேன். ஸோ இப்போ பாருங்க, நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். நம்மகிட்ட டேட்டான்னு ஒரு டேபிள் இருக்கு. அதை வந்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நேம், டிபார்ட்மெண்ட், மார்க்ஸ், சிட்டி. ஸோ இது மாதிரி சம் டேட்டாஸ் இருக்கு. இதை வந்து நம்ம அப்டேட் பண்ண போறோம். இதில் இருக்க ரெக்கார்ட்ஸ், எக்ஸிஸ்டிங் ரெக்கார்ட்ஸை நம்ம அப்டேட் பண்ண போறோம். ஸோ சின்டெக்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். அப்டேட் எதை அப்டேட் பண்ணும்? அந்த டேபிளோட நேம் கொடுங்க. டேட்டாங்கிறது டேபிளோட நேம். அப்டேட் டேட்டா. இப்போ நம்ம செட் யூஸ் பண்ணும். அப்டேட் டேபிளோட நேம், செட் ஏதோ ஒரு காலம் நேம் எடுத்துக்கலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாமா? டிபார்ட்மெண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மெக்கானிக்கல்னு கொடுக்குறேன். சரிங்களா? சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. அப்டேட் டேட்டா செட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மெக்கானிக்கல். இப்போ நான் ரன் பண்ண என்ன ஆகும்னா டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கல் ஆகிடும் எல்லா டேட்டாக்குமே. இப்போ டேட்டாங்கிற டேபிள், ஸோ இது டேபிள் நேம் இல்லையா, இதில் இருக்க டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து மெக்கானிக்கலாக மாறிடும். ஸோ அதனால் அப்டேட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர் பற்றி தெரியலன்னா இதுக்கு முன்னாடி வீடியோ இருக்கும், அது பாருங்க. ஸோ இப்போ வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டை மெக்கானிக்கலில் நம்ம மாற்றணும். எப்போ அப்படி நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். வேர் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னைன்னு கொடுக்குறேன். அந்த டேட்டாக்கு மட்டும், அந்த ரெக்கார்டுக்கு மட்டும் நம்ம பார்த்து போகிறோம். வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. பார்த்தீங்கன்னா சிட்டி வந்துட்டு சென்னை இருக்கிறதுல நம்ம வந்துட்டு டிபார்ட்மெண்ட் வந்து மெக்கானிக்கலாக நம்ம வந்துட்டு மாற்ற போகிறோம். இங்கே பாருங்க, டேட்டா பாருங்க. இப்போ வெங்கட் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்கு, சிட்டி சென்னை. ஸோ இந்த சிட்டி சென்னை அந்த கண்டிஷனில் டிபார்ட்மெண்ட்டை வந்து நம்ம மெக்கானிக்கலாக சேஞ்ச் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ வேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்டேட் பண்ணும்போது. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த ஃபுல் டேபிளும் வந்து மாறிடும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து டேபிள் வந்து பார்க்கலாம். ஸோ டேட்டா வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்க, வெங்கட் மெக்கானிக்கலாக மாறிடுச்சு டிபார்ட்மெண்ட்டு சென்னை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஎஸ்சியாக இருந்துச்சு, இப்போ வந்துட்டு மெக்கானிக்கலாக மாறிடுச்சு. இப்போ மோர் தென் ஒன்னும் நம்ம வந்து பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அப்டேட் டேட்டா, இது வந்து டேபிள் நேம், செட் டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மெக்கானிக்கல், ஆமா என்னென்ன காலம்ஸ் இருக்குங்க, மார்க்ஸும் மாற்றலாமா? மார்க்ஸ் ஈக்குவல் டு இப்போ 60 இருக்கு இல்லையா, இந்த கண்டிஷன் இருக்கும்போது இதை மேக்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். மோர் தென் ஒன்று சேஞ்ச் பண்ணலாம். மார்க்ஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 60 இருக்கு, சிஎஸ்சி 60 சென்னை. ஸோ இதுதான் லாஸ்ட் அப்டேட் பண்ணதுங்க. பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருக்கு, அவங்க வந்து 60 மார்க்ஸ் இருக்கு சென்னை சிட்டியில். இப்போ நான் 2 கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். அப்டேட் டேட்டா டேபிள் நேம், செட் கொடுக்கணும், டிபார்ட்மெண்ட் ஈக்குவல் டு மெக்கானிக்கல், கமா மார்க்ஸ் ஈக்குவல் டு 100. எந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. இந்த பிளேஸ்ல இந்த ரெக்கார்ட் மட்டும் நமக்கு சேஞ்ச் ஆகும். பாருங்க, ரன் ஆயிடுச்சு. நான் ஓபன் பண்றேன். நீ பாருங்க, வெங்கட் மெக்கானிக்கல், மார்க்ஸ் என்ன 100, வேர் சிட்டி ஈக்குவல் டு சென்னை. ஸோ இப்போ நான் வேர் கொடுக்காம யூஸ் பண்ணவே கூடாதுங்க அப்டேட்டு. ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ பாருங்க, நான் சேஞ்ச் பண்ணுறத வேர் நேம் ஈக்குவல் டு சாரான்னு கொடுக்குறேன். ஸோ நேம் வந்துட்டு சாரான்னு இருக்கணும். இப்போ என்ன ஆகுனா, நேம் சாரான் இருக்கு, அந்த கண்டிஷனில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட்டும் மார்க்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் அதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆயிடுச்சு. டேபிள் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ என்னாச்சு, சாரா நேமில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் மெக்கானிக்கலாக மாறிடுச்சு, மார்க்ஸ் வந்து 100ஆக மாறிடுச்சு.
சின்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அப்டேட் குடுத்துட்டு, டேபிளோட நேம் குடுக்கணும். செட் குடுத்துட்டு, எந்த காலம்ல நம்ம வேல்யூ சேஞ்ச் பண்ணணும், அந்த காலமோட நேம் குடுக்கணும். அதுக்கப்புறம் வேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர் குடுத்துட்டு, எந்த கண்டிஷன்ல நம்ம சேஞ்ச் பண்ணணும்ங்கிறத நம்ம குடுக்கணும். நீங்க வேர் கிளாஸ் பத்தி ஒரு வேள பார்க்கலன்னா வந்துட்டு, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு அந்த வீடியோக்கான லிங்க் குடுக்குறேன். அத கிளிக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன்.